நிறைய செய்திகள் சொன்னீங்க, விலங்குகள் பத்தி சொன்னீங்க. போன முறை நீங்க மயில்கள் பற்றி மட்டும் குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த முறை எல்லா விலங்குகள் பற்றியும் சொன்னீங்க. சங்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பேசுனீங்க. இதுல இன்னும் கொஞ்சம் நீண்ட சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நம்ம ஒரு நாளைக்கு பேசணும் நினைக்கிறேன். அந்த விலங்குகளை சேர்த்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா எந்த இலக்கியத்துல எந்த பாடல்களோட எந்த விலங்குகள் வருது அப்படின்றது அப்படி பேசினா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும்ன்றது தனிப்பட்ட கருத்து. அதுக்கு உண்டான முயற்சிகள் பிறகு பார்ப்போம். நன்றி சார், உங்களுடைய ஒரு நல்ல பிரசன்டேஷனுக்கு நன்றி சார். பிரேம மேடம் வரீங்களா? பேசுறீங்களா சார்? அவரு கொடுத்த கருத்துக்கள் நம்மளுக்கு இலக்கியங்கள் ஒரு சரித்திர ஆவணமா இருக்கு அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்கு. இன்னொரு தளத்துல நான் பயணிக்கும் போது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், நமக்கு ஆராய்ச்சி செய்யறவர் சிலப்பதிகாரத்துல எடுத்த தரவுகளை வச்சு பூம்புகார்ல ஆராய்ச்சி பண்ணி அங்க பூம்புகார் என்ற நகரம் இருந்தது அப்படின்ற கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அது எங்களுக்கு உதவியா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. சோ கற்பனைகள் அப்படின்றத தாண்டி தரவுகளும் இதுல இருக்கு அப்படின்றது இவர் விலங்குகளுக்காக செய்த பயணத்துல தெரிஞ்சது. நமக்கு இதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் சிவகாசியில கமிஷனரா இருக்கும்போது சார், முழுக்க முழுக்க அந்த குவார்டர்ஸ் முழுக்க மயில் மேயும். அப்போ மயில்கள் மேயும். அவர் சொன்ன மாதிரி அந்த இறகுகளும் சில சமயம் கீழே உதிர்த்துட்டு போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து என்னோட பேத்தி அப்ப குட்டி பிள்ளை அது பொட்டுக்கடலையை கொண்டு தெருவில் வச்சுட்டு அதுக்கு பேரே மயில் பருப்புன்னு வச்சுட்டு இருந்துச்சு. அதை கொண்டு போடும். அந்த மாதிரி அந்த ஒரு இயற்கையான சூழ்நிலையில வாழறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்தது எனக்கு. நமக்கு சிபி சக்கரவர்த்தி ஸ்டோரி எடுத்தோம்னா எப்படி அதை புறநானூற்றுல நம்ம படிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு புறாக்கு பருந்துக்கு உணவு கிடைக்கணும், புறாவையும் காப்பாற்றணும் போது தன்னோட தொடையிலேருந்து சதையை அவர் தராசுல வெட்டி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மனுநீதி சோழன் கதையை எடுத்தோம்னா பையன் ஒரு கன்று கொண்டுட்டான் அப்படின்னு பையனையே ஏத்தி கொள்ற மாதிரி இப்படி எல்லாம் நமக்கு ரொம்ப விழிப்புணர்வை ஏற்படுத்திய பாடல்கள் இருந்தது. அப்போ அதே மாதிரி திருக்குறள்ல எடுத்துக்கிட்டோம்னாலும் எந்தன விலகு, எந்த தாவரங்கள், இப்படி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில இது குழந்தைகளுக்கும் பயன்படுற மாதிரி அழகா படங்களோட விளக்கினது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது மருதம்னா அது எப்படி இருக்கும், முல்லைன்னா எப்படி இருக்கும், அங்க இருக்கிற என்ன பறவைகள் என்ன விலங்குகள்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னாரு. இது ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி மேடம். நன்றி நன்றி. அமிதா மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க சார். சங்க இலக்கியங்கள்ல எல்லாமே இருக்குது. அத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஐவகை திணைகள்ல நம்மளுடைய உணவு பழக்கம் என்ன இருந்தது, நம்முடைய தொழில் என்னவா இருந்தது, நம்ம எந்த மாதிரி இசைக்கருவிகளை பயன்படுத்தணும், எந்த மாதிரி ராகங்கள் பாடணும், எந்தெந்த பகுதிகளை எப்படி எப்படி நம்ம பேசணும், அந்த நீர்நிலைகள் எப்படி இருந்தன, காடுகள் எப்படி இருந்தன, என்னென்ன விலங்குகள் இருந்தன, என்னென்ன பறவைகள் இருந்தன அப்படிங்கிற எல்லா செய்தியுமே கருப்பொருள்கள் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருவாங்க. அவங்களோட செயல்கள் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா அந்த சங்க இலக்கியங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். அது இலக்கண நூலாக இருந்தாலும் அதுலயும் இருக்கும், இலக்கிய நூல்கள் இருந்தா அதுலயுமே இருக்கும், இதுல அறநூல்கள்லயும் இருக்கும், அது நீதி நூல்கள்லயும் வரும். எல்லாத்துலயுமே எப்படி அவங்க நீங்க சொன்னீங்கல்ல, இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வுதான் அவங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு பாடல் ஒண்ணு வரும். செல்வ செழிப்புல இருக்கிற தலைவி ஒருத்தி செல்வம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. அவளை பாக்குறதுக்கு அவளை வளர்த்த அம்மா அங்க போவா. போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி ஊத்துன சோறு, அதுல ஒரு 4 பருக்க கிடக்கும், ஒரு தண்ணி கிடக்கும். அததான் அவ சாப்பிடுவா. அப்ப அவ சொல்வா, இவ வெள்ளி கிண்ணத்துல பால் சோறு கொடுத்து அதை சாப்பிட மாட்டேன்னு இந்த குழந்தை மறுத்து ஓடுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ஆத்துல கரை புரண்டு ஓடிய ஆற்றுல இத்தினோண்டு நீரோட்டத்துக்கு நடுவுல கிடக்கக்கூடிய சிறு மணல்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அவ சாப்பிட எங்க கத்துக்கிட்டா இவ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவது போல அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா நம்ம பிரேமாம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்முடைய சரித்திரத்தை நிலைநிறுத்துவதற்கு சங்க இலக்கியங்கள் தான் பெரிதும் துணையாக இருக்கின்றன அப்படின்னு
அதை ஆராய்ச்சி செய்யறவங்க, குறிப்பா நம்ம பாலகிருஷ்ணன் சார் அடிக்கடி அதை பத்தி சொல்லுவாரு. இந்த பாடல்ல வச்சுதான் நம்ம ஆராய்ச்சி பண்றோம், இது அவ்வளவுக்கு அவ்வளவு உயிரோட்டமான ஒரு ஆய்வு அப்படின்னு அவர் குறிப்பிடுவாரு. அததான் சார் நான் நினைச்சேன். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய உரை. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. மகிழ்ச்சி மேடம், மகிழ்ச்சி. பாலகிருஷ்ணன் சார் சொல்றது அதாவது தொல்லியல்ல கிடைக்கிற பொருள்கள் உண்மை, அது ஹார்ட்வேர். சார் அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணாம மியூட்ல இருக்கும்போது பேசுறாரு. ஒண்ணும் இல்லம்மா, இப்ப அவங்க மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு தமிழ் ப்ரொஃபசர் என்ன பண்ணாங்கன்னா, பாக்யவதி அம்மன் சொல்லி அவங்க சிவகாசி சைடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சங்க இலக்கியத்தில் மயில் அவங்களுடைய PhD கட்டுரையை பாத்தீங்க சமர்ப்பித்து நான் ரொம்ப அசந்துட்டேன். அது ஒரு பொக்கிஷமா இருந்தது எனக்கு. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நிறைய சங்கத்தை பத்தி ரொம்ப அருமையா ஒரு புக் எழுதிருக்காங்க, சங்க இலக்கியத்தின் மயில்கள். அதான் எனக்கு ஒரு பைபிள் மாதிரி நான் ரொம்ப படிக்கவே கொண்டிருப்பேன். அது ரொம்ப பைபிள். பிறகு நான் ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்தியாவில் அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவின் நீலமயில்னு சொல்லுவோம் நாங்க. அவங்க என்ன சத்யநாராயணன் நீங்க நீலமயில் சொல்லுவோம் தமிழ்ல. நம்ம என்ன பண்ணோம்னா இந்தியாவின் பல்வண்ண மயில் அப்படின்னு சொல்றாங்க பேரு. நாங்க புக்கே மாத்திட்டேன். பல்வண்ண மயில், நீலமயிலே சொல்ற, ப்ளூ மட்டும் மத்த பச்சையெல்லாம் இருக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு செய்தி. மத்த பேசலாம் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ரிஃபாய் பாய் கடைசியில் வர்றேன். சரி, வாங்க. நான் பேசிட்டேன். வாங்க சார். சார், வெரி கலர்ஃபுல் ப்ரெசன்டேஷன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட விவரிச்சது எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் இந்த வைதேகி ஹெர்பர்ட்டை பற்றி பேசுனீங்க. அவங்களுக்கும் எங்கள் தளத்துக்குமே கொஞ்சம் தொடர்பு இருக்குது. அதே மாதிரி எங்கள் தளத்துலேயும் திருக்குறளை பற்றி பேசியிருக்கோம். திருக்குறள் பேசும்போது இந்த விலங்குகள் இதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். அதாவது நிறைய தகவல் சொன்னீங்க. அதாவது 2381 கவிதைகளில் 171 கவிதைகளில் மயிலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலப்பரப்பு, சுற்றுச்சூழல் இதை பற்றிலாம் மிக சிறப்பாக அதை சொல்லியிருக்கீங்க. எஸ்பெஷலி பிபிடி ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப இன்ஃபர்மேஷனோட இருந்தது. அதற்காக வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டு. தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி. சிவகுமார் சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார், கேக்குதுங்களா? ரொம்ப அருமை சார், அருமையான பிரசன்டேஷன். ரொம்ப நிறைய தகவல் கொடுத்தீங்க. சங்க இலக்கியம் நமக்கு ஒரு புதையல் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்க தகவலும் அறிவுகளும் நமக்கு ஒரு புதையல், ட்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புறநானூற்றிலும் திருக்குறள் இருந்தும் விலங்குகளை எப்படி பாதுகாப்பு நண்பர்களாக வச்சிருந்தாங்க சொன்னீங்க. இயற்கையை தொந்தரவு செய்தால் நம்மை வேறுவிலிருந்து தண்டிக்கும் வந்தீங்க. அது உண்மைதான், ஒத்துக்க வேண்டியது உண்மைதான். நான் ரொம்ப பெருசாலாம் சொல்றதில்ல. வீட்டை சுத்தி ஒரு 7 தென்னை மரம் வச்சிருந்தேன், ஒரு மாமரம் வச்சிருந்தேன். அந்த அசோக மரம் உயரமா போகும், அதெல்லாம் நிறைய வச்சிருந்தேன். ஒரு பீரியட்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தொந்தரவா போச்சு. பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு, எதிர் வீட்டுக்கு தொந்தரவு, எடுத்துக்கொண்ட போகல. அப்பப்போ ஒரு மரம் எடுக்கிறப்போ என் வைஃப் சொல்லுவாங்க, ஒரு மரம் வெட்டுறப்பெல்லாம் இதனாச்சும் சின்ன சின்ன துன்பம் வரும். எதனாச்சும் பாருங்க, மரத்தை வெட்டினீங்க பாத்தீங்களா, இதான் இன்னைக்கு ஒரு கஷ்டம். அவங்க கம்பேர் அவங்க நாலேஜுக்கு இது, அதனால பெரிய தண்டிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா என் வயசுக்கு மரங்களை வெட்ட அவனுக்கு கவலையாயிடும். அது அப்புறம் சகஜமா போயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ அவ்வளோ சின்ன காடு மாதிரி, குட்டி காடு மாதிரி வீட்டுல இருந்தது. ஜனத்தொகை வளர வளர, நாடு நகரம் வளர வளர மரங்கள்லாம் வீட்டுல குறைஞ்சி போச்சு. இது என்னுடைய பாயிண்ட் சொன்ன. மயில்கள் 30 லட்சம் மயில்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்தியாவில் மட்டும் ஒரு கணக்குப்படி. நான் எங்கேயாவது தென்படுதான்னு அப்பப்போ பார்ப்பேன். எங்க எந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. அது மயில்கள் பத்தி மயில் நிறைய ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. அருமையான ஆராய்ச்சி எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு சார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சார் நன்றி. நன்றி சார், நன்றி சார். சித்ரா வாங்க. வணக்கம் சார். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அந்த மயில்களுடைய இறகு ஏன் ஊறுது அப்படின்ற அந்த செய்தி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மயில் இறகு உதிரும் சொல்ற மாதிரி நம்ம மயில் கொள்றாங்க, கொள்ளுதான் அதனுடைய இறகுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம தெரிஞ்சது. அது இறந்து போன பிறகு அதனுடைய மயில எடுப்பாங்க அப்படிதான் கேள்விப்பட்டுருவோம். ஆனா அது இனப்பெருக்கத்துக்கு பிறகு தன்னுடைய இறகுகளை அது கொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தியா இருந்தது. அப்புறம் சொல்லப்பட்டாங்க.
சொல்லும் போது அந்த பாடல் வரிகளை சொல்லி அந்த எப்படி கண்டிப்பா தலைவர் பாடல்கள் அதை சொல்லி கேட்பதற்கு வாய்ஸ் கட் ஆயிடுச்சுமா, கட் ஆகுது. மாலதி பேசு. வணக்கம் அனைவருக்கும். சார் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். நிறைய விலங்குகள் பத்தி நிறைய சொன்னீங்க. மயில்களோட இத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட வாய்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. நாளைக்கு வீடியோல பார்த்தா தெரியுமா அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்க வந்து இந்த விலங்குகள் சங்க இலக்கியத்துல இருந்த நிறைய விலங்குகள் பத்தி சொல்லிட்டீங்க. சமீபத்துல வேள்பாரி அப்படின்ற ஒரு நாவல் வந்து நம்ம சு வெங்கடேசன் எம்பி அவர் எழுதியிருந்தாரு. அதுல வந்து அவரு 60ஆம் கோழி அப்படின்ற ஒரு புதுவிதமான கோழியை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த கோழி என்னன்னா 60 நாளைக்கு ஒரு வாட்டி முட்டை போடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தேவனாகு விலங்கு, அது வந்து வடக்கு பக்கம் தான் உக்காரும். அது அந்த விலங்கு இருந்துச்சுன்னா வந்து நமக்கு திசைகள் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அதனாலதான் அந்த போர் சூழலே உருவாகும். அந்த விலங்கை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. சோ இந்த 2 கோழி, இந்த 60ஆம் கோழி, இந்த தேவனாகு விலங்கு, இது 2 பத்தி எதுனா சங்க இலக்கியத்துல இருக்காங்க சார். ஆனா இவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எதுனா இதை பத்தி இருந்தா சொல்லுங்க சார். மைக் ஆன் பண்ணு சார், மைக் ஆன் பண்ணு. ஸோ இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம தேனி முதுமலை எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு கோயில் இருக்கு, கிரே ஜங்கிள் ஃபால், அதான் வந்து கோழி இடத்துல இருக்குது. ஆனால் இவர் சொல்றது எனக்கு இல்லை, அதை பற்றி நாலேஜ் இல்லை. இந்த ரெண்டுமே நீங்கள் சொன்னது வந்து நான் தேடணும். இந்த வேலை வந்து என்னன்னா தேடி நான் அதை. தேங்க்யூ. சரி, நன்றி நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். நாராயணன் சார் வாங்க. மைக் ஆன். ரொம்ப ஒரு மாறுபட்ட நிகழ்ச்சி சார் இது. அதாவது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஒரு சில விஷயம் கேட்டதை வந்து சொல்கிறேன் நான். அதாவது இயற்கை இருக்கணும்னா விலங்குகளும் இருக்கணும், விலங்குகள் இருக்கணும்னா இயற்கை இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் இனம் அழிந்து போனாவே நம்ம உலகம் அழியறதுக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகள். இப்போ வந்து குருவிகள் பல இடங்களில் பார்க்க, இப்போ நல்ல வேலை சில இடங்களில் எங்கள் பகுதிகளெலாம் இப்போ குருவி வருது. கொஞ்சம் மரங்கள் இருக்கிறதுனால குருவிகள்லாம் வருது. நீ பறவைகள் இல்லைன்னா உலகம் அழிய தொடங்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் விலங்குகள் எல்லாம் வந்து இன்டகிரேட்டட், எல்லாமே இணைந்தது. காடுகளும் விலங்குகள் அண்டு பறவைகள், விலங்குகள் சொல்கிறது பறவைகளையும் சேர்த்து சொல்கிறேன் நான். எல்லாமே இணைந்தது. இப்போ வந்து இன்னும் சில காடு பகுதிகளில் பார்க்கும்போது இப்போ எங்களுக்கெல்லாம் மயில் வருது. எங்கள் இதெல்லாம் காடுகள் ஏற்கனவே இருந்து எதோ காட்டு பகுதி தான். இல்லை, இப்போ நான் கோவையில் இருக்கிற பகுதி வந்து ஒரு காலத்தில் காட்டுப்பகுதி. ஏன்னா ஒரு பொட்டானிக் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கே பார்த்துட்டு சொன்னார், சில செடிகளை பார்த்துட்டு இது வந்து காடாக தான் இருந்திருக்கணும் இங்கே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரொம்ப அற்புதமாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க சார். இந்த ரவி சார் சொன்ன மாதிரி ரொம்ப வண்ணமயமான ஒரு ப்ரெசன்டேஷன் ரியலி. இது வந்து நீங்கள் ஒரு புத்தகமாக தொடுத்து பள்ளிக்கூடங்களுக்கு இது பாடமாக வைக்கணும். பசங்களுக்கு போய் இந்த செய்தி சேரணும். மரங்கள் ஏன் தேவை, பறவைகள் ஏன் தேவை. நீங்கள் பாலினேஷனே நடக்காது. நீங்கள் வந்து வண்டுகள் இல்லை, பறவைகள் இல்லைன்னா பல மீன் அதனுடைய மரங்களுடைய உற்பத்தியும் இருக்காது, அது பெருக்காது. இந்த செய்தி வந்து பள்ளிகள் சிறுவர்களுக்கு போகணும். இது பாடப்புத்தகத்தில் இது வந்து ஒரு பாடமாக வைக்கணும் என்னுடைய கருத்து. இது இதை ஏதாவது முன்னெடுக்க முடியுமான்னு பாருங்க. இது வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இதை வச்சு செய்தி போகணும் அவங்களுக்கு. நமக்கு இன்று வரும் தலைமுறைகளுக்கு வந்து இயற்கையை பற்றிய ஒரு அறிவை வந்து ஊட்டணும். நம்ம அந்த இயற்கையை என்ன சார், இது மாதிரி கட்டுரைகள்லாம் வந்து இந்த அறிவு கண்ணு அது மாதிரி மேக்சின்ல வருதுங்களா, அதை தமிழாக்கம் செய்து அது சின்ன சின்ன கட்டுரைகளா எழுதி கொண்டு இருக்குது. நீங்க யாராவது ஒரு முயற்சி எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு முயற்சித்து பாடத்திட்டத்துல இதை வந்து சிறுவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும். இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இயற்கைனா என்ன, பறவைகள்லாம் எதுக்கு இருக்கு, விலங்குகள் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து தெரியாது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்கீங்க சார். இந்த தளத்துக்கு உண்மையாகவே இது ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செஷன் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பாராட்டு, வாழ்த்து சார். இதை வந்து யாராவது இதை முன்னெடுத்து இதை செஞ்சாங்க அப்படின்னா மிகவும் பயனுள்ள ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம காரணமாக இருப்போம்னு நான் நம்புறேன். நான் நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. முத்துமாலி மேடம் வாங்க.
வணக்கம் சார். வணக்கம். ஐயாவோட உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது சங்ககால சூழலில் வந்து நமக்கு பொதுவா 5 இணை அடிப்படையில தான் வகுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து எடுத்துக்காட்டி இயற்கையோட அந்த காலத்துல மக்களுக்கு இருந்த நெருங்கிய தொடர்பை வந்து விளக்கியிருக்காரு. அதே மாதிரி அமுதாமா சொன்ன மாதிரி இதை வந்து நாங்க தொல்காப்பியத்துல வந்து கருப்பொருள்ங்கிற அடிப்படையில கொண்டு வருவோம். அதுல வந்து சங்ககால மக்கள் சாப்பிடுற அந்த உணவு, அவங்க வழிபடுகின்ற தெய்வம், தொழில், அவங்க பயன்படுத்துகின்ற யாழ், அப்புறம் பறவை, விலங்கு எல்லாமே அதுல வரும். இவர் வந்து விலங்கியல் துறைங்கிறதுனால பொதுவா விலங்குகளை எல்லாமே எடுத்துக்காட்டினார். முக்கியமா அந்த வரையாடு பற்றிய செய்திகள், அப்புறம் அந்த பனைமரம், அதெல்லாம் ரொம்ப நல்லா ஆழமா விளக்குனாரு. இப்ப நம்ம இந்த சாதாரணமா இந்த விலங்குகளை பத்தி சொல்லும்போது இப்ப இவங்க மாலதி மேம் கேட்டாங்க, தேவாங்கு வந்து தேவாங்குன்ற பேர்ல இல்ல, ஆனா வந்து சீவக சிந்தாமணியில வந்து மகன்மா அப்படின்னு அத வந்து சொல்றாங்க. அந்த விசையை வந்து சீவகனை சந்திக்க வரும் பொழுது அந்த காட்டு வழியில வந்து அது வந்து ஓசை எழுப்புனதா சொல்றாங்க. அந்த தேவாங்கனுடைய ஓசை வந்து ஒரு மணி சத்தம் மாதிரி கேட்கும் அப்படின்ற இதை வந்து சீவக சிந்தாமணி காப்பியத்துல நம்ம பாக்குறோம். தேவாங்குன்ற பேர்ல இருக்காதே தவிர வேறு பெயர்கள்ல அந்த தேவாங்கு விலங்கு வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நானும் ஒரு கட்டுரை சங்க இலக்கியத்தில் வேழம்னு எழுதியிருக்கேன் சார். அதுக்கும் அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. முக்கியமா எல்லாரும் சொன்ன மாதிரி நல்ல வண்ணமயமான அந்த பிபிடியும் ரொம்ப நல்லா இருந்தது சார். இயற்கையில வந்து விலங்குகள் பற்றிய சூழலியல வந்து ரொம்ப அழகா தெளிவா எடுத்து காட்டினாரு. சின்ன வயசுல வெறுமா அந்த 5 இணை, அந்த முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு மட்டும் நம்ம 10th எல்லாம் படிச்சிருப்போம். அதோட அப்படியே விட்டுருப்போம். அதை ஒரு வாய்ப்பாடு மாதிரி போட்டு இது பண்ணியிருப்போம். ஏன், எதுக்காக இந்த பின்னணி, எதுக்காக இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல தேவையில்லாம கரடி வருது, புலி வருது, மான் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அது சங்க இலக்கியம் படிச்ச பிறகு அதை வந்து உணர முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். அதாவது வேழம்னா யானை தானே? ஆமாங்கய்யா. அது வந்து இப்போ இவரு நம்ம வேல்பாரியில படிச்சீங்கன்னா நீங்க அவரு சூரியகணேசன் நிறைய சொல்லியிருக்காரு. அது யானைகளை பத்தி நிறைய செய்திகள் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாத அந்த யானைகளை செய்திகள் சொல்றதுக்காக கஜசாஸ்திரம் தேடி அவர் ரொம்ப முயற்சி எடுத்து அதை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. இதுல நம்ம மதுரை இது இருக்கு இல்லையா, அங்க நூலகம் இருக்கு இல்லையா, அதுல போய் காத்திருந்து பழைய ஒரு ஆளு பிடிச்சி முன்னாடி காலத்து மனுஷன் அங்க இருந்து ஒரு ரிட்டையர்டானவர் பிடிச்சி எடுத்து அங்க இருந்து அந்த புத்தகத்தை எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகவல் யானைக்கு வந்து நினைவாற்றல் ரொம்ப உண்டுங்கிறதெல்லாம் கூட இந்த சங்க இலக்கியத்துல வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பேசுவோம், நம்ம பேசுவோம், பிறகு பேசுவோம், நிறைய பேசுறது. நீங்க ஒரு குழு கொடுத்தீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாங்க சார், கோபாலரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியத்தில் விலங்குகள் பற்றி ப்ரொஃபசர் சத்யநாராயண் பேசினாருங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நானும் ஒரு பயாலஜிஸ்ட், ஜுவாலஜி படித்தோன்ற நிலையில் இதை பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு அவர் சார் வந்து ரொம்ப ஒன்றி போனதால் தான் மயில் சட்டை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது, கோயின்சைட் ஆச்சு. ஸோ நீலகிரி வரையாடுகள் பற்றி சொன்னீங்க. ஆண் மயில் இறகு உதிர்த்தல், அதனுடைய பண்பு, அதே மாதிரி பனை மரத்தோடைய ஆண் பனையோடைய இது ஒப்புமை பற்றி இது புதிய தகவலாக இருந்தது. ஸோ விலங்குகள் சமூக நடத்தை வந்து உள்ளபடியே கூர்நோக்க வேண்டிய ஒன்று. புலி மான்களை வேட்டையாடுவது, இந்த காகம் ஆந்தை திருக்குறளில் பற்றிய குறிப்பு சொன்னது, காகம் கொக்கு வந்து அந்த டைமுக்காக வெயிட் பண்ணான்றது எல்லாம் வந்து விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க சார். ஸோ இந்த வைல்டு லைஃப் டாக்குமெண்ட்ரி ப்ரிப்பேர்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றது நானும் புதுசாக கேள்விப்படுறேன். பட் டெஃபினெட்லி ஐ வில் வாட்ச். ஸோ மாணவர்கள் வந்து சங்க இலக்கியங்களை கூர்ந்து நோக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அறிவுரை சொல்லியிருக்கீங்க. நானும் அதை வரவேற்கிறேன். நன்றி சார், நன்றி. சிறப்பாக இருந்தது. நன்றி ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார், நன்றி சார். வாங்க லதா மேடம். சார் நல்லா இருந்தது சார். மற்றவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் இது சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இந்த நீங்க போட்டிருக்கிற ஷர்ட் இதுக்கு ரிலேட்டடா
அப்படின்னு அந்த சார் சொன்னாரு. நல்லா இருந்தது சார். இன்னொரு தடவையும் நீங்க இந்த மாதிரி ஃபுல் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க. அப்ப அந்த வால்யூம்க்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க சார். இன்னும் நல்லா இருக்கும் கிளாரிட்டி. செக் பண்றேன். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். சக்கரவர்த்தி சார் வாங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ப்ரொஃபசர் சத்யநாராயணா சார் வந்துட்டு மிக அருமையாக கூறியதற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழருடைய வாழ்வு இயற்கையோடு இயந்த வாழ்வுன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சுதான் திணைகளை பிரித்தார்கள், பழக்க வழக்கங்களை பிரித்தார்கள் என்பதை மிக மிக விரிவாக நீங்க எடுத்து கூறுகிறீர்கள். மிக்க நன்றி. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக ஒன்று சொன்னீங்க. 1 வருடம் வாழணும்னா நெல் சாகுபடி செய், 10 வருடம் வாழனா மரங்களை நடு, 100 வருடம் வாழனா விழிப்புணர்வு செய்யணும். அப்படிப்பட்ட விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. இன்று மர நடுதல் நடக்கிறது, விவசாயம் ஓரளவுக்கு நடக்கிறது, விழிப்புணர்வு இன்னும் தேவை. விலங்குகள் இருந்தால் மனித வாழ்வு சிறக்கும். விலங்குகள் அழிந்தால், விலங்குகளுக்கு புகலிடமான காடுகள் அழிந்தால் மழை குறைகிறது, வாழ்வாதாரம் குறைகிறது. இப்படி என்பதெல்லாம் நாம் அறிவோம். இப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஆரம்பத்திலேயே சிவன் சார் மற்றவர்களால் எடுத்து சொன்னதை போல் பள்ளி பாடப்புத்தகங்களில் பிள்ளைகளுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளை உங்களை போன்றவர் செய்தார். ஏன்னால் நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்தை பற்றி செய்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் எடுத்துக்கொள்ள மிக நன்றாக இருக்கும். இந்த வரையாடு நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸ்லயே சம்திங் வந்து பிள்ளைகளோட போய் மலையில இருந்து அந்த வரையாடு பக்கத்தில் காத்துக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு ஒரு சின்ன அனுபவம். வால்பாறை டாப் ஸ்லீப் பக்கம் போறப்போ ஒருத்தர் சொன்னாருங்களா, வரையாடு நிறைய இருக்குனாங்க. ஒரு 2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தோம், ஒரு வரையாடு வந்தது பார்த்தோம். அந்த கைடு சொன்னாரு, வரும் ஆனா எப்போ வராதுன்னு தெரியாது, வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அந்த டாப் ஸ்லீப் சைட்ல அதை பார்த்தோம். அதே மாதிரி மயில் வந்து இந்த புதுக்கோட்டை சைட்ல கோழி மேயர் மாதிரி மேயுது. வயக்காட்டுலாம் பார்த்தா கோழிங்க மேயர் மாதிரி பார்த்து, அதை நான் கண்கூடாக நான் பார்த்திருக்கேன். அந்த மயிலுடைய இறகு உதிர்றத பொதுவாகவே தமிழ்ல அதுக்கு சரியான வார்த்தைகள், அது பீலிங்கிற வார்த்தை உதிர்ற இறகுக்குத்தான் பீலிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். நார்மலா நான் மயில் இறகுக்கு இன்னொரு பெயர் பீலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் திருவள்ளுவர் சொன்னாரு, பீலி பை சாக்காடும் அச்சிதம் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யுன்னு. அத அந்த இறகு உதிர்ந்துதான் பீலின்னு சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷம். விலங்குகளை மனுஷர்கள் நம்ம நண்பர்களாக ஆக்கி கொண்டார்கள் என்பது உண்மை. அதுல நான் ஒரு இலக்கிய உரை ஒன்று கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், அவங்களுக்குள்ள ஒரு அறம் இருந்தது. விலங்குகளை வேட்டையாட போறவங்களுக்குள்ள ஒரு அறம் கூட இருந்தது. வேட்டையாட போறாங்களாம், இது வச்சுட்டு காட்டு பன்றி வேட்டையாட. அப்போ ஒரு சின்ன குட்டி ஓடுதான், அதை குறியெடுக்க வேணாம்னு சொல்லி அடுத்தவர் அவர் கையை தடுத்துட்டாராம், அதை குறிப்பிடாத அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தாய் பன்றி ஓடுதான், அது முழு இதையோட இருக்குது, கருவுற்று இருக்கிற தாய் பன்றி. அத இவர் வில்ல நீட்டிட்டு பார்த்து பிடிச்சு தள்ளிட்டாராம் அவரை. அப்படின்னா அந்த இது இன்னைக்கு இருக்குது. குழந்தைகளையும் பெண்களையும், அதுவும் கருவுற்ற பெண்களையும் நம்ம ஏதோ உபத்திரம் கொடுக்க கூடாதுன்றது இன்றைக்கு நம்ம கேட்டுக்கிறது. அப்படி விலங்குகளை வேட்டையாட போகிறது கூட அவங்களுக்குள்ள அந்த அறம் இருந்ததுன்றதை அவர் அந்த இலக்கிய முறையில சொன்னார். அது உண்மையிலேயே நாம விலங்கு வேட்டைதான் ஆடுறோம், ஆனாலும் அதுக்குள்ள ஒரு அறம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி பறவை இனங்கள் சிறுக அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்பெல்லாம் நம்ம சிட்டுக்குருவியை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிட்டுக்குருவிங்கிறது என்னன்றதே கேட்கற அளவுக்கு ஆயிப்போச்சு பிள்ளைங்களுக்கு. இன்னொன்னு இந்த கௌதாரின்னு ஒரு பறவை, அதுவும் அழிஞ்சுக்கிட்டு வர இனங்கள். போற வாரத்துல ஒரு நாள் திடீர்னு நாங்க வாக்கிங் போய்கிட்டு போது, கால்நடை பயிற்சி போகும்போது ஒரு 2 பறவை எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தது. அப்ப எங்க கூட இருந்தது, அதோ பாரு கௌதாரினார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் நினைவூட்டி பார்த்தா, சின்ன வயசுல பார்த்தது உண்மைதான், அது கௌதாரி. ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்க அப்புறம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள் எல்லாம் தேவை. வாய்ப்புக்கு நன்றி, மிக நன்றாக சொன்னீர்கள். நன்றி சார், வணக்கம். மூணாறுல நிறைய வரையாடுகள் இருக்கு. மூணாறுல பாத்தீங்கன்னா அங்க நிறைய வரையாடு இருக்கு. சிட்டுக்குருவிங்க வந்து இங்க சென்னையில தான் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற இடங்கள்ல இருக்கு. ஊட்டியில தான் நிறைய சிட்டுக்குருவி இருந்தது.
நான் பார்த்தேன். ஊட்டியில நிறைய இருந்தது சிட்டுக்குருவி. அதே பாத்தீங்கன்னா நாங்க ஸ்வீடன் போனோம். அங்க சிட்டுக்குருவி எக்கச்சக்கமா இருந்தது. பக்கத்திலேயே இருக்குது. அது பயப்படுறது கூட இல்லை. நம்ம பார்த்தா பறந்து போவோம்ல, அங்க இருந்த சிட்டுக்குருவிகள்லாம் ரொம்ப பயப்படல. அது ஆட்டோமேட்டிக்கா சார் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்ற அந்த பதிவு கிடைச்சிருக்குது. அழகா பக்கத்திலேயே இருக்கும். நல்லா நிறைய இருக்குது. அது மாதிரி இருக்குது. அதான் சரி, நம்ம சென்னையில தான் அந்த பகுதி இது. இன்னொரு செய்தி சார், சிட்டுக்குருவியோட நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். சென்னையில ரிட்டையர்ட் ஆயிட்டு 2010 இருந்து கொளத்தூர் ஏரியால இன்னைக்கு வந்து நீங்க வந்து சிட்டுக்குருவியை பார்க்கலாம். சிட்டுக்குருவினுடைய குஞ்சுகள் அந்த முட்டைகள் நான் வந்து போட்டோ எடுத்து அது பெரிய டாக் பிரசன்டேஷனா வச்சிருக்கேன். நம்ம அது கூட போனோம். சிட்டுக்குருவியோட நான் டெய்லி நடப்பேன். கிட்டத்தட்ட கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா 125 தெருவுகள் நான் அலைஞ்சேன். 125 தெருவில் காலையில போயிடுவேன். 6 மணிக்கு வாக்கிங் மாதிரி போயிட்டு அங்க சில தெருவுல வந்து டெஃபினட்டா வந்து 30 தெருவுல வந்து நான் வந்து சிட்டுக்குருவி ஒரு நாள் தான் ஒரே ஒன் டைம். ஸோ சிட்டுக்குருவி இருக்கு சார். நம்ம அதோட போறோம். இப்போ நீங்க டிப்ளிகேட் போட்டீங்கன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு. நம்ம போனோம், அது கூட வந்து தேடி போனோம்னா டெஃபினட்டா இருக்கு. சென்னையில கூட இருக்கு. எல்லா இடத்துல நீங்க சொன்ன மாதிரி நிறைய வந்து வெளியூர்ல நிறைய இருக்கு. ஊட்டியில அந்த டீ கடை போகும்போது நிறைய வந்து நீங்க நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அது சிட்டுக்குருவி நிறைய இருக்கு. நம்ம பார்க்கணும். நன்றி 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 சார். நன்றி நன்றி. ரிஃபைன் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ப்ரொஃபசர் சத்யநாராயணன் சார் ரொம்ப அருமையா ஸ்லைட்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான எபிசோடு தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். பொதுவாகவே நான் படித்த வரைக்கும் இந்த மலையும் 5 திணையில பற்றி சார் சொன்னாங்க. 5 திணையிலேயே இந்த மலையும் மனம் சார்ந்த இடத்துல உள்ள ஆட்கள் பெரும்பாலான ஆட்கள் வந்து கண் பார்வையில வந்து அதிகமாக செக் பண்ண போறது இல்லையா. அவங்களுக்கு பெரும்பாலும் கண் நோய் வராதுன்னு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். 2வது அவங்க எப்பவுமே அமைதியா இருப்பாங்க சொல்றாங்க. இப்ப நெய்தல்ல வந்து ஒரே வெட்டு குத்துமா கிடக்கும். ஆனா அவங்க வந்து அன்பாகவே இருப்பார்கள். அவங்களுக்கு வந்து அந்த அந்த ரத்த நாணங்கள்லாம் அந்த சூடாக்குவாங்கல்ல, அந்த சூட்டெல்லாம் அங்க பார்க்க முடியாது. அது இயற்கையா அவங்களுக்கு கொடுத்ததா என்னன்னு தெரியல. அதை நான் படிச்சிருக்கிறேன். ஆரம்ப காலத்துல இந்த சொல்லுவாங்கல்ல, பூனை குறுக்க போனா நடக்கக்கூடாதுன்னு. நான் ஏற்கனவே MOM வந்து ஒரு நிமிடம் பேச சொல்லி சார் ஆரம்பத்துல ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த பூனையை பத்தி பேசும்போது கூட நான் படிச்ச நினைவு இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருந்தா அதுல ஏதோ ஒரு வரலாறு இருக்கும், அல்ல ஒரு நன்மை இருக்கும். பூனை குறுக்கு போகும்போது போவாங்கன்னு சொன்ன காரணமே, அந்த நேரத்துல மன்னர்கள்லாம் குதிரைப்படையில வரும்போது ஏதாவது பூனையை பார்த்தா அங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, அதை அவங்க வாழ்வாதாரத்தை நம்பிக்கக்கூடிய பூனை இருக்கிறதுனால அந்த மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த குதிரைப்படையை வேற பாதையை திருப்புவாங்களாம். இப்போ பூனை ஒரு பக்கம் வந்து சொன்னா நம்ம வேற பாதையில இப்போ மாற்றி அமைக்கணும், அந்த மக்களை காப்பாற்ற வேண்டி. இப்போ என்ன சொல்றான், பூனை பூந்தா கிராஸ் பண்ணா போகக்கூடாது, ஒரு சூப்பர்ஸ்டிஷ் ஆக்கிட்டோம், ஒரு மூட நம்பிக்கை ஆக்கிட்டோம். இந்த மாதிரி முன்னோர்கள். இப்போ நேற்று ஒரு கிளிப்பு பார்த்தேன், இறந்தவர்களுக்கு மத்தியில் ஆண்களும் பெண்களும் இந்த மார் தட்டி தட்டி அழுகிறத வந்து நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தந்தையோ ஒரு சகோதரனோ இறந்துட்டேன்னு சொன்னா அந்த ரத்த பாசம் உள்ள வந்து ரொம்ப இளைய குணத்துல இருப்பாங்க. 2வது இறந்துட்டா அதிர்ச்சியில் இருக்கும்போது அவங்க தன்னைத்தானே தன்னுடைய இதயத்தில் அடிக்கும் போது இந்த ஹார்ட் பீட் நல்லா இருக்குமா, அவங்களும் இறந்து போயிடக்கூடாதுங்கிறத அப்பவே முன்னோர்கள் காட்டி தந்திருக்காங்க. அந்த கிளிப்பை நான் அன்னைக்கு பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருந்தது. முன்னோர்கள் எல்லோருக்கும் நமக்கு வழிகாட்டி இருந்திருக்கிறாங்க, இயற்கையை பாதுகாத்திருக்காங்க. இப்போ மன்னர்களும் மக்களும் அன்னைக்கு மரம் வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம மரத்தை வெட்டி வெட்டி நம்ம கட்டணங்கள்லாம் நிரப்பிட்டு இருக்கோம். அதுதான் 20ஆம் நூற்றாண்டு செய்த சதி. நல்லா அருமையா இருந்துச்சு சார். எல்லாரும் சொன்னபடி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு, பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சார். இதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, அவேர்னஸ், விழிப்புணர்வு இருந்தா 100 ஆண்டுகள் வாழலாங்கிறது பொருத்தமான அந்த சொல்நடை. அருமையான பதிவு இன்னைக்கு. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸ்டீபன் சார். நன்றி நன்றி. முதல்ல பேசுமா? மைக் ஆன் பண்ணோம். ரத்னவடிவேல் சார் வரவிருக்காரு. என்னங்க சார்? ரத்னவடிவேல் சார் பேச சொல்லலாமா? பேச சொல்லுங்க சார். ரத்னவடிவேல் சார் வாங்க. மைக் மைக் மைக். தாமதமா வந்தபடினால நான் வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். சத்யநாராயண சாருக்கு ரொம்ப வணக்கம். நான் கொஞ்சம் தாமதமா வந்தபடினால கன விஷயங்களை இன்னும் அறிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு. நான் இந்த பின்னூட்டத்தின் வாயில அறியணும். பேருந்து பார்த்துட்டு நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து இந்த தளத்துக்கு எங்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை தந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நீங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருப்பீங்க சார். வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி சார். நன்றி. வாங்க அமிதா மேடம் சொல்லுங்க.
சார் நான் சொன்ன மாதிரிதான் நம்ம அந்த அந்த இலக்கிய பாடல்கள்ல ஒவ்வொரு பாடல்களையும் இந்த எந்த மாதிரி விலங்குகள் வந்தது, அந்த விலங்குகளை எப்படி அவர்கள் கொண்டாடினார்கள்ங்கிறதெல்லாம் செய்தி எல்லாம் கூட அதுல வந்து சொல்லப்பட்டுதான் வருகிறது. ஒரு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல. அந்த நேரத்துல என்ன ஆகுறது அப்படின்னா, தூரத்துல கொஞ்சம் தூரத்துல 2 மான்கள் இணைந்து இருக்கின்றன. இவன் வந்து முழிச்சுக்கிட்டான்னா அந்த மான்கள் ஓடிவிடும் அப்படின்னு அவ பயந்து அந்த கால் கொலுசு சத்தம் கூட கேட்காம அமர்ந்திருந்தாள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அதுல வந்து குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தண்ணி குடிக்க போகும்போது ஆண் யானை பெண் யானைக்கு தண்ணிய கொடுத்துட்டு குடிச்ச மாதிரி பாவனை பண்ணுனது அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் விலங்குகளை பத்தி நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்ல பார்க்க முடியுது. பறவைகளை பத்தியும் நம்ம நிறைய பார்க்கிறோம். மீன்களை பத்தி கூட நிறைய செய்திகள் சொல்றாங்க சார். அதுவுமே நம்ம பார்க்கிறோம். அதனால சார் சொன்ன மாதிரி நம்முடைய வரலாற்று குறிப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய அது ஒரு ஆய்வாவே தான் நம்முடைய சங்க இலக்கியம் இருக்கு. அது வெறும் படிச்சுட்டு கற்பனைக்கு உரியதுன்னு போய் தள்ளிவிட முடியாது. அதுதான் நம்ம யாருங்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சான்று அப்படிங்கிறத தமிழர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம என்ன பண்றோம், சங்க இலக்கியங்கள்ல ஏதோ 1-2 காட்டுறோம். ஆனா அதன் மூலம் நம்ம வெறும் வர்ணனைகளோட விட்டுறோம். இன்னும் ஆழப்படுத்தி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா வருங்கால தலைமுறைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். மிக சிறப்பா இருந்தது. நன்றி சார். மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி. சித்ரா வாங்க, என்ன சொல்லுங்க சார்? இணைய வந்து துண்டிக்க படிச்சதுனால என்னால பேச முடியல, டக்குன்னு கட் ஆயிடுச்சு. சார் வந்து நல்லா ஒரு சூப்பரா பேசியிருந்தாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அந்த மயிலோட இறகு வந்து எப்படி கொட்டுது அப்படிங்கறது அந்த ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாமெல்லாம் வந்து மயிலை கொல்றதுனால இறகு கிடைக்குது அப்படின்தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது இனப்பெருக்கத்தின் பிறகு தன்னுடைய இறகுகளை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னது ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தியா இருந்துச்சு. அதே போல பாடல் வரிகளை சொல்லி எந்த இடத்துல இந்த பறவையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அவங்களுக்கு டைம் பத்தலையா என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல வந்து காகத்தினுடைய சிறப்பை சொல்லும் போது சங்கல் இதை ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டுல வந்து காகம் வந்து கத்துது இல்லையா, அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. தலைவி வந்து தலைவனோட போயிடுவா. அப்போ தாய் வந்து நற்றாய் அவ என்ன பண்ணுவா, காகத்துல போய் கேட்பா, என்னுடைய மகளும் அவள் தேர்ந்தெடுத்த கணவனும் வந்து என்னுடைய இல்லத்திற்கு வருமாறு நீ கரைவாயா அப்படின்னு. இது வந்து ஒரு பக்கம் நமக்கு ஒரு மூடநம்பிக்கைக்குரியதாக இருந்தாலுமே, ஆனா ஒரு பறவை மேல மனிதர்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த இடம் வந்து மனிதர்கள் வந்து எப்படி பறவைகளோடு இணைந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மளுக்கு நல்லா உணர முடிகிறது. அதே போல பறவைகளுடைய தந்தையாக சொல்லப்படுகிறோடு சொல்லுவாரு, பறவைகள் இல்லாமல் மனிதர்கள் இல்லாமல் பறவைகள் வாழும், ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்கள் ஒரு பொழுதும் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லுவாரு சலீம் அலி. அப்படிதாங்க விலங்குகள் பறவைகள் எல்லாமே நாம இல்லாம அது வாழ்ந்துரும். ஆனா அது இல்லாம நம்ம ஒரு பொழுதும் வாழ முடியாது அப்படிங்கறதுதான் சங்க இலக்கியம் வந்து நமக்கு கூறுகிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. பல காலமா நமக்கு வந்து ஒரு செய்தி நமக்கு பல கதைகள்ல இலக்கியங்கள்ல வருது. புறாவிடம் தூது. புறா வந்து பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, மன்னர்கள்லாம் செய்தி அனுப்புறதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அதனுடைய அதை பழகி இருக்காங்க, எந்த அளவுக்கு அது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றதெல்லாம் செய்தி இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான். நீங்க பறவைன்னு சொல்லப்ப எனக்கு புறாவோட நினைவு வந்தது. மகிழ்ச்சி சார். ஏதாச்சும் சொல்றீங்களா சார்? சத்யநாராயணன் சார். ஆமா சார், இப்ப ஹிந்து பேப்பர்ல கூட வந்துச்சு, இது வரலாற்று செய்தியாவே போட்டிருந்தாங்க. பறவை ஒரு புறா வந்து போர் நடப்பதற்கு எவ்வளவு காரணமா இருந்துச்சு. செரிப் அப்படிங்கிற அமெரிக்காவில அந்த பறவைக்கு இன்னுமே தங்கத்தால அந்த உருவத்தை செஞ்சு இன்னுமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஹிந்து பேப்பர்ல வந்துச்சு சார். சத்யநாராயணன் சார் எதனா சொல்றீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. இதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை சார்.
போலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? சார் நான் பேசுறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். சத்யநாராயணன் சார், அருமையா இருந்தது. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அழகா கலெக்ட் பண்ணி அழகா கொடுத்துருந்தீங்க, நல்லா இருந்தது. சங்க காலத்துல சார் சொன்ன மாதிரி தூது செல்றதுக்கு தான் நிறைய பறவைகள் பயன்படுத்திருக்கிறாங்க, அன்னம் புறா அதெல்லாம். அது மாதிரி வேட்டைக்கு வந்து கழுகு பருந்து இதெல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க. நிறைய பறவைகள் வந்து இடப்பெயர்ச்சி செய்யும் வலசை பறவைகளும் சங்க காலத்துல இருந்திருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு என்ன ஒரு டவுட் சார், எனக்கு இப்போ மைசூர்ல இப்போ 3 பேரை புலி அடிச்சிருச்சுது. அப்படியே அந்த பிக்சர்ல அந்த வீடியோ பார்த்தா அப்படியே தூக்கிட்டு போறதெல்லாம் அது ரொம்ப பரிதாபமா இருந்தது. அந்த புலிகள் வந்து மனிதனை சாப்பிடுவதுங்கிறது அது எப்படி சார்? அது வந்து கொஞ்சம் அது பத்தி சொல்லுங்க. ஏன்னா இப்போ காடுகளை அழிச்சிட்டு நாடு உருவாகுது, காடுகள்ல இருந்தா அழியவும் விலங்குகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. சோ இது மாதிரி இருந்தா அது எப்படி சார்? அது கொஞ்சம் சொல்லுங்க சார். அது அது என்ன ஆகணுமா, யூஸ்வலா அங்க பாத்தீங்கன்னா மானெல்லாம் இருக்கு இல்லையா, மானெல்லாம் இருக்கு. மானதான் வந்து வேட்டையாடும் இந்த புலியெல்லாம். இந்த ஆக்சுவலா புலியோட நீங்க சொல்றது புலியன்னா வந்து சிறுத்தை தான் வரும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நிறைய பார்க்க சிறுத்தை, லெப்பார்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நிறைய வந்து நம்ம டவுனுக்குள்ள இல்ல சிட்டிக்கெல்லாம் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுல இருந்து இங்க வந்துடும். அங்க எதனால என்னன்னா, இந்த வந்து அந்த சிறுத்தை வருகின்றதுன்னா புலி பார்த்தா பயம் சிறுத்தைக்கு, அந்த சிறுத்தை வந்து விடாது அதை. ஸோ அங்க வந்து வேட்டையாட முடியாது. நிறைய வந்து மான்கள் இருந்தாலும் அது என்ன ஆகும்னா, பக்கத்துல இருக்க கிராமப்புறத்துல வந்து பார்த்துட்டேன்னா அதுக்கு வந்து நாங்க வந்து இந்த எஃபிஷியன்சி எனர்ஜி அதுக்கு வந்து செலவாகாது. நேரா வந்து ஒரு மனிதனோ வந்து வேட்டையாடுவது, ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாமே அடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அடிக்கடி வந்து இது பேர் வந்து இந்த மேன் ஈட்டர்ஸ் சொல்லுவாங்க, மேன் ஈட்டர்ஸ். அந்த மாதிரி நடத்தை வந்து பாத்தீங்கன்னா அது யாரு காரணம் அகைன்னா, அங்க வந்து அந்த வனத்துல வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ்னால அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்க்ரோச்ட் ஏரியாவா இருந்திருக்கும், ஏற்கனவே காடா இருந்திருக்கும். அதுல வந்து கிராமங்கள் ஆகி டவுன் ஆகிட்டோம் கம்ப்ளீட்டா. பாருங்க இந்த முதுமலை தேனி ஃபாரஸ்ட், நான் தேனியில வந்து காட்டு கோயிலை பத்தி ஆராய்ச்சி செய்யும் போது நிறைய இடத்துல பார்த்தா என்க்ரோச்மெண்ட் எல்லாமே அந்த காலத்துல வந்து ஜெமீன் லேண்ட்ஸ் சொல்லுவோம், நல்ல பருவ பட்டா எல்லாமே இருந்தது. நிறைய இடங்கள் அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வந்து 10 அடி, அதுக்கடுத்து 100 அடி 1000 அடி அப்படியே போட்டு கஞ்சா பிளான்டேஷன் நிறைய இதுல வந்து இது மாதிரிலாம். அப்போ வந்து விலங்குகள் வந்து எங்க வரும், கம்ப்ளீட்டா இந்த கிராமப்புறம் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்து ஆக்சுவலா அது உணவு வந்து ஆக்சுவலா வந்து மனிதர்கள் இல்லை, நாய்களோ வந்து அது மற்ற விலங்குகள் இல்லை. ஆனா வந்து அது காட்டுக்குள்ள வந்து மான்கள் அது மாதிரி இருக்கும். அங்க பிரச்சனை இருக்கும்போது இங்க வரும்போது அதை வந்து மேனிட்டர்ஸா மாறிக்கொண்டிருக்கு. ஒரு உணவுக்கு நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து இப்போ வந்து இங்க வந்து நெல் கிடைக்கல, அரிசி கிடைக்கல, என்ன பண்ணணும், அடுத்து மாறிவிட வேணும் இல்லையா. நிறைய வந்து கோதுமையோ அல்லது ஒரு சப்பாத்தியோ பிரெட்டோ சாப்பிட வேண்டும். அது போல அது உணவுகளை வந்து மாறி போயிடும். அது கம்ப்ளீட்டா காரணம்னா மனிதர்கள் தான் காரணம். ஆனா சார் அது வந்து வயதான புலிகள் தான் இது மாதிரி வேட்டையாடுற பலம் இல்லாதனால எளிதா பிடிக்கிறதுக்கு தான் இப்படி ஆடுகள் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வெளியே வர்றதா சொல்றாங்களே, அதுவும் உண்மைதானா? இல்ல இல்ல, அது இல்ல. அது வந்து காட்டுல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரணும். அப்போ வந்து வயசானது வர முடியாது. வயசானதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வேட்டையாட திறமையில இருக்காது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நிறைய வந்து இது ஒரு கிராமத்துக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, நீங்க கோயம்புத்தூர் எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, காட்டுல இருந்து வரணும் இல்லையா, எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும், எனர்ஜி வேணும், அவ பாதுகாக்க வேண்டும். யாராவது விரட்டினாங்கன்னா ஓடுது பார்த்துல, அப்படி இல்லை. வயதான இல்லை, அந்த வயது வித்தியாசமே இல்லை. தகவலுக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். சார் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டுக்கிறேன் சார். நீங்க நம்ம தமிழ்நாடு மாநில மலரா செங்காந்தல் மலரை சொன்னீங்க. அந்த போட்டோவை பார்த்தா செங்காந்தல் மலர் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எந்த பகுதியில அதிகமா விளையினா இது கண்ணார பார்த்ததும் இல்லை. நீங்க காட்டின அந்த ஸ்லேட்ல வந்து செங்காந்தல் மலர் செம்பருத்தி பூ மாதிரி இருந்துச்சு. அது இது வேற, அது வேறையா? இல்ல, அது இது செம்பருத்தி வேற, செம்பருத்தி வேற. செங்காந்தல் மலர் எங்க சார் இப்ப நம்ம செங்காந்தெல்லாம் வந்து இந்த கொடைக்கானல் நீலகிரிஸ் அதெல்லாம் பாத்துறாங்க. இது நான் வந்து இந்த போட்டோ எடுத்தேன்னா இந்த செங்கந்தால் பூங்கா இருக்கு, நம்ம நீங்க கோபாலபுரம் போனீங்கன்னா அங்க வந்து இந்த டிஏவி ஸ்கூலு அப்புறம் அமெரிக்கன் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா செங்கந்தால் பூங்கான்னு இருக்கு. அந்த செங்காந்தல் பூல அந்த பூ இல்ல, செடி இல்ல, அதை வந்து படமா போடுறாங்க. அது நான் வந்து அங்க போவேன்.
ஆக்சுவலா பார்த்தா அங்க வந்து பறவைகள் அது ஏதாவது வருதான்னு பார்த்து நான் வந்து அங்க போது செங்காத்து அதுல இருந்து பறவை எடுத்துதான். இல்ல அது நம்ம மாநில பூவா அறிவிச்சதுக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் எதாவது இருக்குதான்னு கேட்டேன். சிறப்பு தன்மைகள் கேட்கறேன். சிறப்பு நான் படிக்கல சார். நான் வந்து தாவரையில் இருக்கு முக்கியம், அதான் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. அதை வந்து நான் படிக்கல. அது ஆக்சுவலா பத்தி என்ன ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. காந்தள் மலர பெண்களின் கைகளுக்கு ஓமை சொல்லுவாங்க, அது ஒண்ணுதான் சார் தெரியும். சில மலர்கள், அதாவது சங்க இலக்கியத்துல இருக்கிற பல மலர்கள் வந்து இப்போ இருக்குதான்றது. இப்ப பெண்களை வந்து மலர்களுக்கும் பூக்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடாது. இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் பயங்கரமான ஆட்களா இருக்காங்க. ஏன் சார் நாங்க தான் பூக்களா ஆயிட்டோம். கோவணத்துல சார் மாண்புமிகு மனைவின்னு சொல்லும் போது நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு. சார் பூக்களாதான் சார் இருக்காங்க இன்னுமே. வாழ்க வாழ்க. செங்காந்தல் விரல்கள் சொல்லுவாங்க. செங்காந்தல்னால பெண்களின் கைதான். என்ன சொல்றேன்னா, பூக்களாதான் இருக்கிறீங்க, திடீர்னு புயலா மாறிடுறீங்க, எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை சார். அதுல 5 இதழ் தான் இருக்கும், 5 விரல் மாதிரி 5 இதழ் தான் இருக்கும். அதுக்கு மேல செங்காந்தல்ல சார் பூக்கள் சொல்றத நான் வந்து மறுக்கிறேன். ஏன்னா பூக்களுடைய லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஏன் பூக்களுக்கு வந்து அதை ஊமையா, பெண்களுக்கு பூக்கள் ஊமையா சொல்றாங்கன்னு தெரியல. மென்மைக்கு தான் சார் பூக்களை உதாரணம் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல சார். மென்மை என்ன மென்மை, அதனால பூக்கள் மென்மையா இருக்கும், பெண்மையும் மென்மையா இருக்கும்ன்றதுக்காக தான் அது உதாரணம் சொன்னாங்க. கலர்ஃபுல் ஆல்சோ. பூக்கள் பூகம்பம் இருக்குதுன்னா உதாரணம் சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்கன்னா, அப்பப்போ பூகம்பம் வெடிக்கும், நம்மள தூண்டி விடும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும்ல, ரியாக்ஷன் எல்லாம் வரும் இல்ல. அது அந்த ரியாக்ஷன், பல ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பின்னாடி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியாது நமக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்போம், இங்க வந்து வேற யார்கிட்டயும் போய் ரியாக்ஷன் பண்ணிருப்போம், அதெல்லாம் நடக்குது இல்ல. இது வந்து இயல்பு. அதனால வந்து பூக்கள் பூகமாக மாறும், புயலாக மாறும், பூக்களாகவும் இருக்கும். அது வந்து நம்ம இப்ப ஒரு செடின்னா பூக்கள் முக்கியம், ஒரு குடும்பம்னா ஒரு பெண் முக்கியம். அது பூக்கள் இல்லைன்னு சொன்னாலும் பெண்களுக்கு கோபம் வந்துடும். நீங்க வெளியில பூத்து குழுவுங்க, நாங்க நேரா தண்ணிக்குள்ளேயும் நிலத்துக்குள்ளேயும் கடந்து பட்டு வேண்டியதான். நாராயணன் சார் கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாத வேர்கள் தான் சார் தண்டுகளாகவும் கிளைகளாகவும் வந்து பூக்களை தாங்குது. பார்த்தீங்களா, இவ்வளவு விஷயம் வருது பாருங்க. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். சத்யநாராயணன் சார் நன்றி. ரொம்ப நன்றி.